ஆன்மீக அன்பர்களே, வணக்கம். திருமணம் தடைபடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாம். பித்ருக்கள் என்றால் பொதுவாக நமது முன்னோர்கள் என்று சொல்வார்கள். அது சரியல்ல. தந்தை வழி முன்னோர்களை மட்டுமே பித்ருக்கள் என்றழைக்க வேண்டும். நமக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கும். ஒரே குலதெய்வத்தை வழிபடுபவர்களை பங்காளிகள் என்றும் சொல்வார்கள். அதாவது தந்தை வழியில் அண்ணன் தம்பி உறவு உள்ளவர்களே பங்காளிகள். குலதெய்வம் ஒன்றாக இருந்தால் பெண் கொடுக்க மாட்டார்கள், பெண் எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பெண் சகோதரனுக்கு பிறந்தவளாக கருதப்படுகிறாள். அதனால்தான் பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே ஊராக இருக்கும் போது குலதெய்வம் எது என்று தெரிந்த பிறகே திருமண பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள். இதனால்தான் தந்தை வழியில் வந்தவர்களுக்கே கர்மா செய்கின்ற பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. தாய் வழியில் வந்தவர்களுக்கு கர்மா செய்யலாமா என்ற கேள்வி அடுத்ததாக வரும். தாராளமாக செய்யலாம், தப்பில்லை. பித்ரு தந்தை வழி வந்தவர்கள், மாத்ரு தாய் வழி வந்தவர்கள். இந்த ரு வரிசையில் மித்ரு என்றால் நண்பன், சத்ரு என்றால் பகைவன். நம் குடும்பத்தில் தந்தை வழியில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்று பார்த்தோம். ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் குறைந்திருந்தால் அவர் நன்றாக வாழ்வதற்கு துணை புரிவது புண்ணிய ஆத்மாக்களான முன்னோர்கள்தான். இவர்களை வழிபடும் முறைக்கு பிதுர் தர்ப்பணம், சிரார்த்தம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். தந்தை வழியோ தாய் வழியோ நம் முன்னோருக்கு நாம் தொடர்ந்து கர்மா செய்ய வேண்டும். அதாவது அவர்களது சந்ததியில் வந்த நாம் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். வாழ்ந்து மறைந்த முன்னோர் ஆத்மா அடுத்த பிறவிக்கான உடல் கிடைக்காமல் கர்மவினை காரணமாக அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த ஆத்மாவிற்கு உடல் இல்லை என்றாலும் மனிதனுக்கு உரிய அனைத்து உணர்வுகளும் அப்படியே இருக்கும். குறிப்பாக பசி. அதனால்தான் பித்ருகளுக்கு படையல் வைக்கிறோம், பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறோம். முன்னோர்களின் ஆத்மா பசியால் துடிக்காமல் அந்த ஆத்மாவை சாந்தி செய்யவே பித்ருக்களுக்கான நன்றி கடனை செலுத்துகிறோம். அப்படி நாம் செய்ய தவறினால் அதுதான் பித்ரு சாபமாக, பித்ரு தோஷமாக மாறுகிறது. முன்னோருக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், சிரார்த்தம் செய்யவில்லை என்றால் மட்டுமல்ல, வாழும் காலத்திலேயே மூத்தோரை உதாசீனப்படுத்தி ஓரத்தில் தள்ளி சரியாக கவனிக்காமல் விட்டாலும் தோஷம் உண்டு. வெறும் சடங்குகளால் மட்டும் முன்னோரின் ஆத்மாவை குளிர்வித்து விட முடியாது. நற்காரியங்கள் தான் நல்ல பலனை தரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தோஷத்திலேயே மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய தோஷம் பித்ரு தோஷம். ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வளவுதான் கிரக நிலைமைகள் அதிர்ஷ்டமாக சாதகமாக இருந்தாலும் அந்த பலனை அடைய முடியாமல் பித்ருக்கள் தடுத்து விடுவார்கள். சுருக்கமாக சொன்னால், ஆண்டவன் நமக்கு அள்ளித்தரும் வரங்களையே பித்ரு சாபம் தடுத்துவிடும். நீங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்திருப்பீர்கள். அதில் 12 கட்டங்கள் இருக்கும். 12வது கட்டத்தில ஏதாவது ஒன்றில் ல என்று எழுதியிருக்கும். ல என்பது லக்னம். லக்னம் தான் முதல் வீடு. அதிலிருந்து 12 வீடுகளை அறிந்து கொள்ளுங்கள். 1, 5, 9 என்ற திரிகோண வீடுகளில் இராகு அல்லது கேது என்ற சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் பித்ரு தோஷமுள்ள ஜாதகம், பூர்வ புண்ணியம் எனப்படும். 5ஆம் வீடும் கர்மஸ்தானம் எனப்படும் 10ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருந்தால், அந்த அதிபதிகளின் திசை நடக்க இருந்தால் அவர்களும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களே. ஜாத கட்டத்தில் நிற்கும் ராகு கேதுக்கள் தான் பித்ரு தோஷத்துடன் பிறக்க வைக்கின்றன. நாம் முற்பிறவியில் செய்த பாவங்களை இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே தோஷம் ஏற்படுகிறது. அதுதான் லக்னத்தில் 1, 5, 7, 9 முதலான இடங்களில் ராகு கேதுவாக நிற்கிறது. முற்பிறவியில் கணவன் அல்லது மனைவியை கவனிக்காமல் இருந்தல், தாய் தந்தையரை துன்புறுத்தல், மகனை அவனது மனைவியிடமிருந்து பிரித்தல், மகளை அவளது கணவனிடமிருந்து பிரித்தல், இளைய அல்லது மூத்த சகோதரனுக்கு அவசர உதவி கூட செய்யாமல் புறக்கணித்தல், அவர்களின் சொத்தையும் அபகரித்தல், பணத்திமிர், அதிகாரத்திமிரில் அனைவரையும் ஆற்றுவித்தல். இப்படி நாம் செய்த பாவங்களே தோஷங்களாக மாறி நம்மை இப்பிறவியில் வாட்டி வதைக்கின்றன. பித்ரு தோஷம் கடுமையாக இருந்தால் திருமணமே நடக்காது, தப்பான உறவுகளே ஏற்படும். அதையும் மீறி திருமணம் நடந்திருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது, விவாகரத்து ஏற்படும், குழந்தை பாக்கியம் கூட இருக்காது, மனைவியோ கணவனோ உண்மையாக இருக்க மாட்டார்கள். கருச்சிதைவு தேவையில்லாமல் செய்து கொண்டால் கூட இத்தோஷம் வரும். பெற்றோரின் இறுதி நாட்களில் இருட்டறையில் தள்ளி கொடுமை செய்தால் பித்ரு சாபம் கடுமையாக இருக்கும். ஆண் வாரிசு இல்லாத சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா ஆகியோருக்கு திதி கொடுக்காவிட்டாலும் பித்ரு தோஷம் ஏற்படும். எனவே நாம் வாழ்க்கையை யாரும் கவனிக்கப் போவதில்லை என்று நினைத்து பாவங்களை அடுக்கிக் கொண்டே போனால் அடுத்த பிறவியில் அதற்கான தண்டனையை அடைய வேண்டி வரும் என்பதை அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.